अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதையின் இறுதி அத்தியாயம் 7வது ஸ்லோகம். There is no emanation or return, no goal, means, seeker or achievement. I remain in my own non-dual nature. Emanation அப்படின்னு சொன்னா தோற்றம் அர்த்தம். ஆக்சுவலா அதுக்கு என்னமோ இல்லை, என்னமோ பாசையில் தெரியாம எழுதிருச்சுன்னு நினைக்கிறேன். தோற்றமோ ஒடுக்கமோ இல்லை, அதாவது பிறப்பு இறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எமானேஷன் ஆர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, இலக்கு கோல் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கைன்னா ஒரு லட்சியம் வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலக்கும் இல்லை. அப்ப இலக்கு அடையணும்னா ஒரு வழிமுறை வேணும் இல்லையா. அப்ப அந்த வழிமுறை ப்ரொசீஜர் டு அச்சீவ் அ கோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் இல்லை. சாதகன் அல்லது அடைதல் எதுவும் இல்லை. நான் என்னுடைய அத்வைத இயல்பில் நிலைத்திருக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க அவ்யக்த பரபிரம்ம ஸ்திதியிலிருந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயம். மாயை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு பேசுகின்ற அந்த பிரம்மம் சத்தியா என்ற அந்த சத்தியத்தில் நிலை பெற்று பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பொய்யாக கூட இருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை, ஆதலால் இல்லவே இல்லை என்று ஒரு வாதிடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஃபைனல் சாப்டர்ல நிரூபிக்கிறார். ஸோ தி ஃபைனல் அபோர்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இறுதி, நம்மளுடைய இலக்கு எங்கன்னா நம்முடைய பிரம்மத்தை அடையுதான். அதாவது இந்த மாயை, நீங்க போன 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி முக்தி இல்லைன்னு சும்மா சொல்லலை, ஜீவன் முக்தியும் இல்லை, விதேக முக்தியும் இல்லை. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பேசியிருந்தார். அப்போ ஞானியும் இல்லை அஞ்ஞானியும் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தார். அப்போ இங்க எல்லாமே அந்த மாயைக்கு உட்பட்டது. ஞானம்ங்கிறதும் ஒரு வேஷம், அஞ்ஞானம்ங்கிறது ஒரு வேஷம். மோட்சம் அப்படின்னா அப்ப பந்தம்னு ஒண்ணு இருக்கணும், பந்தம்னு இருந்தா மோட்சம்னு இருக்கும் இல்லையா. அப்போ இரட்டைகள் அப்படின்னு வரும்போது பந்தம் மோட்சம் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த உயரிய அந்த அத்வைத ஸ்வரூபத்துல உயரிய அந்த அத்வைத ஸ்வரூபத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இருக்கிறதே ஒண்ணு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம், ரெட்டைகளே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த இருக்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது ஒண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மோட்சம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பந்தம் இருந்தாதானே மோட்சம்னு சொல்றதுக்கு, அஜ்ஞானம் இருந்தாதானே ஞானம்னு சொல்றதுக்கு. அப்ப இருக்கிறதே ஒண்ணுன்னா அதை சொல்லணும்னு அவசியம் இல்லையா, அது அதுவாகத்தானே இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ அதே அடிப்படையில தான் இப்ப மறுபடியும் இந்த ஸ்லோகமும் அமைந்திருக்கிறது. தோற்றம் இல்லை ஒடுக்கம் இல்லைன்னா பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா மாயைக்கு உட்பட்ட விஷயம். பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அது சதா சர்வ காலமும் சாஸ்வதமாக எப்போதும் எங்கேயும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிரம்மத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது தோன்றுது மறையுது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாயைக்கு உட்பட்ட விஷயத்துல வாழ்க்கைன்னா ஒரு லட்சியம் வேணாமா, ஒரு இலக்கு வேண்டாமா. இப்ப ஆன்மீக சாதகர்களா இருந்தா கூட நமக்கெல்லாம் இலக்கு என்னன்னு கேட்டா பிரம்மத்தை அடைதல் அப்படின்னு ஒரு இலக்க சொல்லுவோம். பிரம்மம் என்பது ஏற்கனவே அடையப்பட்டு விட்ட ஒன்றுதானே, இனி புதுசா அடைவதற்கு என்ன இருக்கின்றது, அதுதான் எல்லாமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த உண்மையை, அதுதான் சத்தியம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது புரியல இல்லை, புரியலாம் எல்லாம் இல்லை, நம்ம வேஷம் போட்டு இருக்கிறோம் புரியாத மாதிரி அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வேஷம் போடுறதுதான் இங்க இல்லாம இருக்கு, அது பொய்யா இருக்கு. உண்மை உண்மையாவே தான் இருக்கு. இப்ப நீயும் நானும் மறந்துட்டோம்னு வேஷம் போட்டுட்டு இருக்கோம்ல, இது பொய். உண்மையில உண்மையாத்தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம், ஆனா மறந்துட்டேன்னு நம்ம வேஷம் போட்டுட்டு இருக்கோம் என்றெல்லாம் ரொம்ப ஆழமாவே நம்ம புரிய வச்சிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம அனுபவபூர்வமாகவும் எல்லா விதமாகவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது பிரம்மத்தை தான். ஆனாலும் பேசிக் கொண்டிருக்கிறோம் மறுத்துன்னா அது பொய்ன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் சாதகனுக்கு
சாதகன் அப்படின்னு சொல்லிட்டோ அவனுக்கு ஒரு இலக்கு ஒன்னுட்டோ இல்லை அப்படிங்கிற. எவனுக்குமே இலக்கு இல்லை அப்படின்ட்டாரு. சரினா ஒரு லைஃப் இஸ் கேம்னு சொல்றோம், மாயவே எடுத்துக்கோங்க. அந்த கேமுக்காக இலக்கு இருக்குன்னு வேணா சொல்லிக்கலாம். இப்ப நம்ம வந்து மாயைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஒரு இலக்கு வேணும், அந்த இலக்கை நோக்கி பயணப்படணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும், இதெல்லாம் சொல்லலாம். எப்போ எப்போ அப்படின்னா அந்த விளையாட்டுக்கு உள்ள. சரியா? நான் விளையாட்டுங்கிறது உண்மையா? விளையாட்டுங்கிறது வெறும் தோற்றம் தானேங்க. ஆனா அவ்வியக்தத்துல இருக்கிறவங்க விளையாடுவாங்களா? அது விளையாட்டு ஒண்ணு நடந்தாலும் அந்த விளையாட்டை பத்தி அவங்க தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு வந்துடும். சரியா? அதாவது அதை வேணா இன்னைக்கு மத்தியானம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அவ்வியக்த பரபிரம்ம நிலை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் ஜீவநிலை அப்படின்னு ஒன்று சொல்றோம். அப்புறம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி வருதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீ எதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறியோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா என்ன? சத்தியம் ஒண்ணுதானே. சத்தியம் ஒன்றுதான். அந்த ஒன்றை நீ எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறியோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. நீ எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணலைன்னா சத்தியம் சத்தியமாகவே இருக்கும். பட் நீ எண்ணங்களை துணை கொண்டு நீ எதுவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாயோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அனுபவம்ங்கிறது பொய் அனுபவம் தான். பட் அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அது பொய்ன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலைன்னாலும் அது பொய் தான். நீ உண்மைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் அது பொய் தான். ஏன்னா எண்ணங்களை வச்சுதானே பேசிட்டு இருக்க. எண்ணமே பொய்ன்னு ஆயினதுக்கு அப்புறம் அந்த எண்ணத்துல வந்து நான் எந்த மறந்துட்டேன், நான் வந்து என்ன தெரியாம போச்சு, என்ன சொன்னாலும் அது பொய் தான் இல்லையா என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வர்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. நாம் எல்லாம் ஆல்ரெடி பிரம்ம ஞானிகள் தான். நமக்கெல்லாம் இலக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அச்சீவ் பண்ண விஷயத்துக்கு நம்ம அடைய முடியாது. அப்ப அதுக்கு என்ன ரூட்ல போறதுன்ற பாதையும் தேவையில்லை, இலக்கும் இல்லை, வழிமுறையும் இல்லை. குவைட் நேச்சுரலி அதே தான் ரெண்டு வார்த்தையில சொல்லியிருக்காரு. சாதகன் அடைதல் அப்படிங்கிறது. ஸோ சாதகன்னா நமக்கு வந்து ஒரு பிரம்மத்தை அடைதல்ன்ற இலக்கு இருக்கணும். பட் சாதகன் அப்படிங்கிறவனும் இல்லை, இலக்கு ஐ மீன் அடைதல் அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. எப்போதும் என்னுடைய அத்வைத இயல்பிலேயே நிலைத்திருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஒன்னஸ்ல இருக்கும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இவ்வளோ அழகா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்ததும் அதே தான் இருக்கும், பார்க்கலாம். For me, who am forever unblemished, there is no judge, no standard, nothing to judge and no judgment. என்றும் கலங்கமற்ற எனக்கு நீதிபதியும் இல்லை, அளவுகோலும் இல்லை, மதிப்பிடப்பட வேண்டிய பொருளும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. அவருக்கு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த மாயைக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லணும்னு தோணுது. அதுவும் குறிப்பா மாயைக்குள்ள ரொம்ப சீரிய உயரிய வஸ்துக்களாக அதுவெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல அந்த மாயையில, அதையெல்லாம் பர்டிகுலரா சுட்டி காட்டி அது இல்லைன்னு சொல்லணும்னு அவருக்கு தோணுது இல்லையா? போன சுலோகத்துல பாருங்க, இந்த இலக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாயைக்குள்ள ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இலக்கம் அடையும் வழி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தத்துவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதெல்லாம் போன ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிச்சிருந்தார் இல்லையா? So whatever we consider it's more and more important in Maya, and that is all no moreன்னு சொல்லணும்னு அவருக்கு தோணுது. ஸோ தட் இஸ் வாட் பிரசன்டட் ஹியர். நீங்க பாருங்க, நீதியும் அப்படிங்கிறதெல்லாம் மாயையில எவ்வளவு முக்கியம். அண்ட் வித்தவுட் தேட் இந்த மாயா உலகம் நடக்குமா? கோர்ட்டு கேஸ் நீதிபதி அதெல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்போ தவறை தட்டி கேட்கும் அதற்கு தண்டனை கொடுப்பவர் அப்படின்னு எல்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஆனா என்றும் களங்கமற்ற எனக்கு அப்படின்னு அழகா சொல்லிட்டார். ஏன்டா தப்பு பண்ணவனுக்கு தானே நீதி, நேர்மை, தண்டனை. என்றுமே களங்கமற்ற எனக்கு பரிபூரணன் சுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரம்மத்துக்கு ஆட்ரிபியூட்ஸா கொடுக்கிறோம். சோ என்றும் களங்கமற்ற எனக்கு நீதிபதியும் இல்லை, அளவுகோலும் இல்லை. நீதிபதியே இல்லை,
நீதிபதி இருந்தா அவருக்கு வந்து எந்தெந்த அளவின் அடிப்படையில அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறதுக்கு அளவுகோல்கள் தேவைப்படும். மதிப்பிட வேண்டிய பொருளும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ இஸ், அதாவது நான் வந்து கால்குலேட் பண்ணி இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது நான். அதனால என்கிட்ட தீர்ப்பும் இல்லை, அளவுகோலும் இல்லை, நீதிபதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் பிரம்மம், குறிப்பா களங்கமற்ற பிரம்மம். ஏன்னா இந்த மாயைக்குள்ளதான் களங்கம் இருக்கு. அதனால அந்த களங்கத்தை அளவு பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் தட் இஸ் நாட் தி கேஸ் ஃபார் தி பரபிரம்மா ஆஸ் இட் இஸ் பியாண்ட் மாயா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ தட் வாஸ், அதுதான் 8வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. Now we will go to 9th one. For me, who am forever actionless, there is no distraction or one-pointedness of mind, no lack of understanding, no stupidity, no joy, and no sorrow. இந்த மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாயைக்குள்ள எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பர்டிகுலரா உடைச்சு தள்ளணுன்றதுக்காகவே ஒரு சாப்டர் ஒருக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னேன். ஆக்ஷன்லெஸ், எங்க செயல்படாம வாழ முடியுமாங்க? உலகத்துல பிறந்துட்ட அப்படின்னா நீ செயல்படாம இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஆக்ஷன்ங்கிறது எவ்வளவு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். என்ன அநீதி இழைக்க கூடாது, நல்ல ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அஷ்டாவக்கர கீதையில ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே ஆக்ஷனை கண்டிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நீ தர்ம காரியங்களை கூட செய்யாத, அதுலயும் ஈகோ வந்து ஒட்டிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா பிரம்ம ஆக்ஷன்லெஸ்னாரு, பிரம்ம அக்கர்த்தா அபோக்தா. அதனால பரபிரம்ம நிலையில இருந்து பார்த்தேன்னா நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப பிரம்மத்துக்கு ஆக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப பிரம்ம மாயா உருமாறும் போது அது ஆக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு, தவிர உண்மையில ஆக்ஷன் இல்ல. பட் அகைன் நீ எந்த இதுல ஐடென்டிஃபை பண்ணிக்க போற அப்படின்னு தான். நீ பரபிரம்ம ஸ்திதியில நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு எங்க ஆக்ஷன் இருக்கு? சதாசிவ பிரம்மேந்திரர் அங்கே அவர் வந்து எங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு? அவ்யக்த பிரம்மத்துல போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. அவர் உடம்பு நடந்ததுதான், அவர் எதுவும் பண்ணாருதான், அவர் பேசினாருதான். எங்க அவரா பேசினாருங்க, அவர் ஆக்ஷன் பண்ணாருன்னு சொல்ல முடியுமாங்க? ஏங்க அவருக்கே தெரியாதுங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அவன் ஒருத்தன் வந்து கையை வெட்டிட்டு போறான், அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்காருன்னா he himself doesn't know what is happening inside him. அவருக்கு அவர்கிட்ட என்ன நடக்குதுன்னே தெரியலையா? அப்புறம் அவர் ஆக்ஷன் பண்ணாருன்னு எவனாவது சொல்ல முடியுமா? that's the state of அவ்யக்த பரபிரம்ம நிலை. அந்த நிலையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்க, சரியா? இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? எடுத்த உடனே செயலற்றவன் அப்படின்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எந்த ஸ்திதியிலிருந்து பேசப்படுகிறது அப்படின்னு. பட் அப்கோர்ஸ் அவருடைய உடம்பு மாயைக்குள்ள இருந்ததுதான். பட் அவர் இருந்தாரா? அவர் எங்கோட ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தாரு, அதுதானே நமக்கு இங்க கணக்கு. ஸோ இங்கே முழுக்க முழுக்க பிரம்ம நிலையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டவனுடைய வார்த்தைகள் தான் இந்த ஃபைனல் சாப்டர்ல அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதனால் ஸ்ட்ரைட்டாவே இங்க சொல்லியிருக்கிறார், என்றும் செயலற்றவனாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, எங்க மாறிச்சா? ஓகே, மனச்சிதறலோ அல்லது ஏகாக்கிரமோ இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்றும் செயலற்றவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட், மனச்சிதறலோ அல்லது ஏகாக்கிரமோ இல்லை. இப்போ செயலற்றவன் சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏங்க அது காமிய கர்மம் தானங்க செய்யக்கூடாது, இது நித்திய நைமித்திய கர்மம் எல்லாம் செய்யணும்ல, ஞானத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் இல்லைங்க, சாதகம் செய்யணும் இல்லைங்க, என்ன செய்யணும்? ஏகாக்கிரம் பண்ணணும்ல, மெடிடேஷன் பண்ணணும்ல. ஏண்டா மனச்சிதறல் இருக்கிறவனுக்கு தாண்டா ஏகாக்கிரம். எனக்கு மனசே இல்லை, மனச்சிதறலே இல்லை, எனக்கு எதுக்குடா ஏகாக்கிரம் பண்ணணும்? பிரம்ம நிலையில இருந்து பேசுகிறார், மனமற்றவனுக்கு ஏகாக்கிரம் அவசியமோ அப்படின்னு யோசிக்கணும், சரியா? அப்ப மனச்சிதறலோ அல்லது ஏகாக்கிரமோ இல்லை, ஏன்னா மனசே இல்லை. புரிதல் இன்மையோ மூடத்தனமோ இல்லை, மகிழ்ச்சியோ துயரமோ இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, அப்புறம் என்னது புரிதல் இன்மையோ அப்படின்னு சொல்றதுக்கு? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அது மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அது அதுவாகவே இருக்கின்றது, அங்க மாயை கடந்த நிலையில் இருக்கின்றது. அண்ட் தேர்ஃபோர் மூடத்தனமும் இல்லை. அப்ப அறிவாளி முட்டாள் இதுவும் வேஷம் தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு முட்டாள் வேஷம் போட்டு நம்ம வாழ்றோம், இல்ல அறிவாளி வேஷம் போட்டு வாழ்றோம். அது வேஷத்துல தானே இந்த அறிவாளித்தனமும் முட்டாள்தனமும் எல்லாம் இருக்கு. பிரம்மத்துல எங்க இருக்கு? இதுவும் மாயைக்குட்பட்ட விஷயம் தானே. அதே மாதிரிதான் துயரமும் மகிழ்ச்சியும். ஏன்னா சொரூபானந்தமே அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள்னால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அது
துயரம் எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய துயரம் இல்லைன்னா எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மட்டும் வந்துட போதான்னு. So you should be very careful enough in dealing with the துயரம் and மகிழ்ச்சி. Is it comes through your thoughts or is it comes through your swarupa? It has to be clearly understood. அது நல்லா புரியணும், தெளிவா புரியணும். நிறைய பேர் they keep themselves misunderstand that எண்ணங்களினால் வருகின்ற சுகத்தை போயிட்டு ஆத்ம சுகம்னு அவங்களாம் நினைச்சிருக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. அப்படி கூடாதுன்னு சொல்ல வரேன். சரியா? இது என்னப்பா சொல்றேன்னா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கு. சந்தோஷம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீதானே சொல்லியிருக்க சுகமும் துக்கமும் உன்னிடம் இருக்கிறது, நீ எண்ணுகின்ற எண்ணத்திலே இருக்கிறது சொல்லியிருக்கல. வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மனமா சூழலான்னு நீதானே சொல்லிக் கொடுத்த. ஆல் இஸ் டேஸ்ட், என்ன நடந்தாலும் அதை ஒரு சுவையாக ஏற்றுக்கொண்டு நீங்க ரசியுங்கள்னு சொன்னேன்ல. என்னத்தை வச்சுதானே நாங்க ரசிக்கணும். குறைவை நிறைவாக சொல்லி கொடுத்தே இல்ல. அப்ப குற்றத்தை நிறையா பாக்குறதும் எண்ணம் தானே, குறையா பாக்குறது ஒரு எண்ணம்னா அதை நிறையா பாக்குறது ஒரு எண்ணம் தானே. நீதானே சொல்லி கொடுத்த ஒரு ப்ராஸ்டியூட் எப்படி பாக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தையா இல்லையா? நடமாடும் ஒரு தெய்வம் என்று நீ பார்க்க வேண்டும். அகைன் இட்ஸ் a thought, is it not a thought again? எண்ணத்தை வச்சுதானங்க மாத்திக்கிறோம். நீ என்ன சொல்லி கொடுத்த? துக்கமா இருக்கிற எண்ணத்தை சுகமா மாத்திக்கோ அப்படின்னு சொன்ன. ஆனா இங்க சுகமும் இல்லை துக்கம் இல்லைங்கிற. ஆமாங்க, எண்ணங்களினால் வருகின்ற சுகம் உண்மை அல்ல, எண்ணங்களினால் வருகின்ற துக்கம் எப்படி உண்மை அல்லவோ அதே மாதிரி எண்ணங்களினால் வருகின்ற சுகமும் உண்மை அல்ல. அப்கோர்ஸ் வெரி பிகினிங்ல உங்களுடைய எண்ணங்கள் சுத்திகரிப்பதற்காக நாம இந்த எண்ணங்களை இப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம் என்பது உண்மைதான் என்பதற்காக எண்ணங்களே உண்மை என்று நாம் சொல்லவில்லை. எண்ணங்கள் மாயையாதலால் அதனால் ஏற்பட்ட அந்த சுகமும் கூட மாயைதான். அப்போ எண்ணங்களை கடந்திருக்கின்றது அந்த பிரம்ம சுகம். அதற்கு எண்ணங்களே தேவையில்லை. See, there is an effort இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது அப்போ இப்படியெல்லாம் சிந்திக்கணுமாங்க, நம்மடியோ இப்படியெல்லாம் சிந்திக்கணுமா, இப்படி பாசிட்டிவா எடுத்து அப்படி we need to have an effort and we need to have an intellect to convert நரகா into சொர்க்கா. இப்ப நான் தான் சொல்லியிருக்கேன், வாஸ்தவம் தான், வெல்கம் தி டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்றேன், நரகத்தை சொர்க்கமா அனுபவிக்கணும்னு சொல்றேன். பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹவுனா உன்னுடைய எண்ணத்தை வச்சுதான் 100% ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை இப்படி கூடி திருப்புங்க அப்படின்னு சொன்னது வாஸ்தவம் தான். அட்டாக் யுவர் மைண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் an opposite thoughts அப்படின்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஏதோ ஒண்ணு நடந்துருமோன்னு பயந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நடக்கணும், நடந்தே தீரணும், அதுல நான் அனுபவிச்சு ஆவேன்னு நீங்க நினைங்கன்னு நான் சொன்னது உண்மைதான். But it doesn't mean that that is para Brahma Sukha அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. Once if you achieve that, it is easy for you to realize who you are அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்ட விஷயம். சமபாவனையான மனம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீ பிரம்மத்தை நீ புரிந்து கொள்ள முடியும், பிரம்மமாகவே மாற முடியும், எஃபோர்ட்லெஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு நீ போக முடியும்ன்றதுக்காக நீ எஃபோர்ட்டடுன்னு சொன்னது உண்மைதான். பட் that is not the final truth. அவ்யக்த பரபிரம்ம நிலையை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ. அங்க எண்ணங்களுக்கே இடம் இல்லை, எண்ணமே இல்லை, எந்த செயலும் இல்லைன்னு ஆரம்பிச்சாரு. செயலற்றவனாக இருக்கும் எனக்கு. there is no action, in fact there is no mind. மனசே இல்லை, அப்புறம் சிதறலான தாட்ஸ் என்ன, அப்புறம் குவியலான தாட்ஸ் என்ன? அப்ப புரிதல் இன்மை, புரிதல் இதெல்லாமே வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா மகிழ்ச்சியும் இல்லை துயரமும் இல்லை என்று சொல்வதற்கான ரீசன் என்னன்னா, எண்ணங்களான மகிழ்ச்சி பிரம்மத்தில் இல்லை, எண்ணங்களான துயரமும் பிரம்மத்தில் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேர்ஃபோர் அந்த எண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது அந்த பிரம்ம நிலையை அடைவதற்காக தேவைப்படுகிறதே தவிர உண்மையில் அதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற ஒரு கருத்தை அழகாக வர்ணிக்கின்றார் இந்த 9வது ஸ்லோகத்துல. அண்ணா, இப்போ வேஷம் 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 கூட சொல்றீங்க. அந்த வேஷம் அப்படின்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான். அப்படிங்கும்போது வேஷத்துக்காக இப்படி விளையாடுது, வேஷத்துக்கு வேஷத்துக்கு சொல்றோம்ல, அது கூட அது இல்லவே இல்லை, வேஷம்னாலே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த வேஷத்தையும் நம்ம பேச வேண்டியது இல்லை, அதுவும் ஒரு எண்ணம் தானே அப்படின்னு தோணுது. அப்படின்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுமா? இல்ல, நான் சொல்றேன். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இல்லை, உண்மையில் இந்த வெறும் எண்ணங்களால் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இங்க அஷ்டாவக்கரர் கூட எண்ணங்களால் தான் இங்கே இந்த கிரந்தத்தை கொடுத்திருக்கிறார். ஜனகரம் கூட தன்னுடைய எண்ணங்களால் தான் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப எண்ணமே இல்லாத இடத்தில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான். பட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன், ஒரு கேமுக்காக மாயைக்காக இது நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போ இந்த மாயையில நீ இருக்க, நானும் இருக்கேன், இந்த மாயையில நம்ம 2 பேர் இருந்து பேசிட்டு இருக்கோம் என்ற அடிப்படையிலே நீயும் நானும் ஞானியாகவே இருந்தாலும் நீயும் நானும் அவ்வியக்த நிலையில் இப்போது இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அவ்வியக்த நிலையில இருக்கும்போது நீ நானும் பேசவே முடியாது. அதான் அகர்த்தா அபோக்தான்னு சொல்லியாச்சு, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி பேச முடியும்? ஆனால் இங்கே மாயையிலே நான் பேசிக் கொண்டிருப்பது என்னவோ பேசுவது உண்மை இல்லை, ஆனால் தோற்ற மாத்திரமாக இந்த ஒரு தோற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே மாயை டெஃபினிஷன் பண்ணும்போது அது வந்து அநீர் வச்சனீயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே நாம பேசிக்கொண்டிருக்கிறதனுடைய ரீசன் என்னன்னா, இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற கேவலமான நிலையை விட்டு மாயை என்பது இல்லவே இல்லை என்ற ரேஞ்சுக்கு பேசினா மட்டும்தான் பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும், இந்த பிரம்மத்தில் லயிக்க முடியும் என்பதற்காக ஒரு நாடகத்தை நம்ம அரங்கேற்றிட்டு இருக்கோம். எகைன் இட்ஸ் ஆல்சோ ஏ நாடகா. ஏன்னா பிரம்மம் பிரம்மமாகவே இருந்து கொண்டிருக்கும் போது இதுவும் ஒரு வேஷம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பேசுவதற்கு வேஷம் அவசியப்படுகிறதே என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேண்ணா. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ வந்து எண்ணமே இல்லாம எண்ணத்தோட பேசுறீங்க. இப்ப நீங்க எண்ணத்தோட பேசுறேன்னு சொல்லும்போது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்வைதத்துல இருந்து பார்க்கும்போது எண்ணமே இல்லாம எண்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அவரா நடந்து போறாரு. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய கை வெட்டப்பட்டது அப்படிங்கிறது கூட அறியல. ஆனா அது ஒட்டுனாலும் அது ஒட்டிட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமும் இல்லங்கிறேன். இப்ப நீங்க பேசுனேன்னு சொன்னாலுமே உங்களுக்கு பேசுனதா இருக்கலாம் எண்ணத்தோடு. ஆனா எண்ணமே இல்லாம எண்ணத்தோட பேசிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இதுல இருந்து. Yeah. So how we are going to get identify with it is very very important. இப்போ மீனா சொன்ன மாதிரி இஃப் ஐ எம் கெட்டிங் ஐடென்டிஃபைட் வித் அவ்யக்த பரபிரம்மா ஈவன் தென் ஆல்சோ மை பாடி மே ஃபங்க்ஷன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கூட நடக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடப்பதாக தெரியலாம், இருக்கலாம். பட் ஐ ஷுட் நாட், ஐ மே நாட் ஈவன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். எப்படி சதாசிவ பிரம்மேந்திரருக்கு கை வெட்டுப்பட்ட போது அவருக்கு என்ன நடந்தது என்று அவருக்கே தெரியாமல் இருந்ததோ அந்த மாதிரி கூட இந்த நிகழ்வு நடக்கலாம், நடக்க முடியும். தட் இஸ் வாட் தி ஃபைனல் ஸ்டேட். அந்த நிலையில கண்டிப்பா இது எதுவும் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணா. Next one. For me, who am always free from deliberations, there is no either conventional truth nor absolute truth. No happiness and no suffering. சிந்தனைகளிலிருந்து அப்படின்னா ஆராய்ச்சிகளிலிருந்து எப்போதும் விடுபட்ட எனக்கு நடைமுறை உண்மையும் விவகாரிக சத்தியம் இல்லை, பாரமார்த்திக உண்மை பாரமார்த்திக சத்தியம் இல்லை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஸோ நெய்தர் கன்வென்ஷனல் ட்ரூத் நார் அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். ரொம்ப எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்தான். இங்க எகெயின் ஏங்க பிரம்ம நிலையில நீங்க பேசுறது பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பாரமார்த்திக சத்தியம் இல்லைன்னு என்னங்க அர்த்தம்? விவகாரிக சத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க, புரியுது. பாரமார்த்திக சத்தியமே இல்லைன்னா அது எப்படி அப்படின்னா சிந்தனைகளிலிருந்து விடுபட்ட எனக்கு எவ்ரிதிங் இஸ் அன் தாட். இப்ப பேசுமா பிரம்மம் பேசுமா? இப்ப நம்ம பிரம்மம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையா? இல்லை இல்லை இல்லையா? அப்ப பாரமார்த்திக சத்தியத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரம்மம் பேசுமோ? ஏங்க அது சத்தியமா அதுவா இருக்குங்க, அது ஏங்க பேச போகுது? பேசிட்டாலே அது மாயக்குள்ள வந்தா தானே பேச முடியும். இப்பதான் நம்ம சொன்னோம் உண்மை என்னவோ பரபிரம்மன் தான். ஆனா அந்த பரபிரம்மன் தான் இருக்கு, பரபிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு மாயை அவசியப்படுகிறது, எண்ணங்கள் அவசியப்படுகிறது. ஆனா பிரம்மத்துக்கிட்ட எண்ணங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அதுதான் இங்க சொல்லியிருக்காரு, சிந்தனைகளிலிருந்து முழுவதும் விடுபட்ட எனக்கு. தெர் இஸ் நோ மைண்ட். மைண்டே இல்லை அப்படின்னா மாயே இல்லை, உலகமே இல்லை. ஏன்னா மனசுல இருந்து வந்த உற்பத்தி தானங்க இந்த உலகம், எண்ணங்களிலிருந்து வந்த தோற்றம் தானங்க இந்த உலகம். எப்ப மனதை கடந்த நிலைக்கு போயிட்டேனோ, எண்ணங்களை கடந்த நிலைக்கு போயிட்டேனோ, பிரம்ம நிலைக்கு போயிட்டேனோ அங்க எதுவுமே இல்லைங்கிறது தான் ட்ரூத். அதுல நான் பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கிறேன்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அது எப்படி அது மறுபடியும் தாட்டுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தமாயிடும். ஸோ தேர்ஃபோர் விவகாரிய சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. விவகாரிய சத்தியம்ன்றது மாயைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் ஸ்டார்டா சொல்லிட்டேன். இங்க விவகாரிக சத்தியம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் என்ற மாயைக்குள் அரங்கேறுகின்ற இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு உண்மை போல் தெரிகின்ற இந்த உலக வாழ்க்கையை விவகாரிக சத்தியம் என்று நம்ம சொல்லுவோம்.
அதாவது 3 விதமான சத்தியங்கள் நம்ம பேச இருக்கின்றோம். ஒண்ணு வந்து பிரதிபாசிக சத்தியா, விவகாரிக சத்தியா அண்ட் பாரமார்த்திக சத்தியா என்ற 3ஆக நாம் பேசியிருக்கின்றோம். பிரதிபாசிக சத்தியம் என்பது நமக்குன்னு ஒரு கற்பனை வேர்ல்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கற்பனை வேர்ல்டு மட்டுமே குறிக்கின்ற ஒரு சத்தியத்தை பிரதிபாசிக சத்தியம் என்று சொல்லுகின்றோம். அதை போய் ஏங்க சத்தியம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுவும் எனக்கு அனுபவத்தை கொடுக்குது இல்ல. வெறும் கற்பனையே நிஜமாவே சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது இல்ல. ஹாலுசினேஷன் பேஷண்ட் நிஜமாவே செத்து சுண்ணாம்பு ஆகிறான்ல, அதனால அவனுக்கு இது சத்தியம்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அண்ட் தேர்ஃபோர் we call it as a சத்யா. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ சத்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்ணங்களினால் வருகின்ற எதுவுமே சத்தியம் கிடையாது தான். பட் இது சத்தியமே இல்லைன்னாலும் ஏன் சத்தியம் என்று சொல்லப்பட்டதுன்னா, it gives some kind of experience, you know. அதனால அது சத்தியம் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் அந்த சத்தியம் இல்லைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவன் பயந்தது பயப்படவே இல்லை, ஆனா பயந்த மாதிரி நடிச்சான். ஸோ நடிப்பு 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 அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்மையில சத்தியம்னு சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் இந்த நடிப்பு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பிரதிபாசிக சத்தியம் என்று. இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து விவகாரிக சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, ஈஸ்வரின் சட்டத்திட்டத்தோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு உலகம், ஈஸ்வர சைதன்யத்தோடு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு உலகம். அங்கே வந்து இண்டிவிஜுவல் வேர்ல்டு அப்படின்னு கிடையாது, கலெக்டிவ் வேர்ல்டு, நம்ம எல்லாத்துக்குமாக சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு. இந்த வேர்ல்டு நிஜ உலகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கனவும் கற்பனை உலகமும் வந்து இண்டிபெண்ட் வேர்ல்டு, உன்னுடைய கற்பனை மட்டுமே அங்க இறங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க கலெக்டிவா இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான். ஜீவன் எல்லா ஜீவன்கள்னு சொன்னோம்னா அந்த ஜீவன் வேற இந்த ஜீவன் வேற எல்லாம் கிடையாது. இருக்கிறது பிரம்மம் மட்டும்தானே. பிரம்மமே ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மமே எல்லா ஜீவன்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர சைதன்யத்தோடு முழுமையாக அரங்கேறிய ஒரு அற்புதமான நாடகம்னு வச்சுக்கோங்க. லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இமேஜினேட்டிவ் வேர்ல்டு. இந்த நிஜ வேர்ல்டு கிடையாது, நிஜமே கிடையாது. பட் எனிவே வி கால் இட் அஸ்ல இது ரியல் வேர்ல்டு நம்ம பேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிஜ வேர்ல்டுன்னு சொன்னேன். எனிவே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா விவகாரிக சத்தியம்னு பேர் கொடுத்துருக்கோம். பட் ஒன் மோர் திங் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுவும் வெறும் மாயை தான், கனவும் கற்பனையும் போல் இதுவும் வெறும் மாயை தான். அதனால எது வந்து உண்மையிலேயே வந்து உண்மைன்னா பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னா பிரம்மம் சத்யா என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஏமார்த்தம் அதுல இருக்கானோ அது மட்டும்தான் பாரமார்த்திக சத்தியம். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு இருந்தா அது சத்தியம் ஆயிடுமா? Again it comes under a thought and therefore that is cannot be, we cannot say அகம் நான் பிரம்மம் பிரம்மம். பிரம்மம் ஆனதுக்கு அப்புறம் அங்க சத்தியத்துக்கு பேச்சே இடம் இல்லை, எந்த சத்தியமும் அங்க இல்லை, 3 சத்தியங்களுமே அங்க இருக்காது, எதுவுமே அங்க இல்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 10வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லைங்கிறத பல தடவை சொல்லிட்டார். ஸோ சேம் திங் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் ஹியர். ஸோ இந்த எண்ணங்களினாலான இன்பமும் இல்லை, எண்ணங்களினாலான துன்பமும் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகேவா? We'll move on to 11th one now. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலன்னா இப்ப பாரமார்த்திக உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி துரியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதேதான் இங்க சொல்லியிருக்காரு. துரியத்துக்கு நான் இதே விளக்கம் தான் கொடுத்தேன். even though it is the Turiya is the truth, but the truth அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அது ட்ரூத் இல்லை இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இங்கே அதுவும் இல்லை, அந்த பிரம்ம பரமார்த்திக சத்தியத்தில் அங்கே பேச்சுக்கு இடம் இல்லை என்று சொல்வதற்காக சொல்லப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. For me who am forever pure, there is no illusion, no samsara, no attachment or detachment, no living being and no God. என்றும் தூய்மையான எனக்கு மாயை இல்லை அப்படின்னு ஃபைனலா அடிக்கிறாருங்க. எங்க மாயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணுமாங்க? என்ன இல்லைன்னு சொன்னாலும் அது மாயைக்குள்ளதான் இருக்கு. இந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை பர்டிகுலரா சொல்லி 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 இல்லை 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 அப்படின்னு என்னத்த சொல்லணும்? மாயையே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்னத்த நீங்க மாயைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமா சுட்டி காட்டி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். இப்ப கடைசி அவரே சொல்லிட்டாரு, மாயையே இல்லை. சம்சாரம்ங்கிறது மாயைங்கிறது ஒண்ணுதான், பிறவிச்சூழல் இல்லை, பிறந்து இறந்து பிறப்பு இறப்பு இதெல்லாம் சம்சாரம் என்று சொல்லப்படும். பற்றோ பற்றின்மையோ இல்லை, ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும், பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம், இந்த 3 தான் வந்து பேஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பரமார்த்திகா இல்லையா? இப்போ இவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? ஈஸ்வர சைத்தன்யம் மாயைக்குட்படுது,
ஜீவ சைத்தன்யமும் மாயைக்குட்பட்டது. ஏன் அவர் பாரமார்த்திக சத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் இருக்குன்னா சொல்ல போறாரு? ஸோ நிச்சயமா இல்லை. ஏன் இல்லைன்னா மாயையே இல்லை. ஏன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் மாயைக்குட்பட்ட விஷயங்கள் அல்லவா. ஆனா மாயையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரம்மத்துல மாயைக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னா அவ்யக்த பிரம்மத்துலன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அகைன். சோ ஆனால் அந்த அவ்யக்த பிரம்மமே இங்கே மாயையாக ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கிறது. ஒரு நிழல் இருக்கு, ஆனா நீ இந்த நிழலோட ஐடென்டிஃபை பண்ணிக்கல, நீ இந்த பிரம்மத்தோட மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிருக்க, லைக் சதாசிவ பிரம்மேந்திரா. அண்ட் தேர்ஃபோர் அந்த நிலையிலிருந்து இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் அக்ரீடுன்னு ரொம்ப ஈஸியா உங்களால இதை அக்ரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாயை இல்லைங்கிறங்க, மாயினாலே இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதோ, அது அநீர்வச்சனீயம் அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்ப வந்து மாயை இல்லைங்கிறீங்க, என்ன நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இது சொல்லப்பட்ட இடம் அவ்யக்த பிரம்ம நிலையிலிருந்து சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது அங்க உண்மையில மாயை இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். But if you want, you can get identified with your own நிழல். அதாவது உனக்கு ஒரு நிழல் இருக்குப்பா, இந்த நிழலை பத்தி நீ கண்டுக்கவே இல்லை, அந்த நிழலை பார்க்கவே இல்லை, அந்த நிழலை பத்தி யோசிக்கவே இல்லை, நீ நிழலாவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த நீயா இருக்க. அந்த நிலையில இந்த நிழல் இருக்கா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இருக்குன்னு எப்படி சொல்லுவ நீ? ஒருவேளை நீ அவன் நிழலோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை பண்ணணும்னாலே என்ன வேணும்? மாயை வேணும், எண்ணங்கள் வேணும். அந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீ அந்த நிழலோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அந்த நிழல் இருக்கும், ஆனா நிழல் இருக்கா? நிழல்ன்றதே இல்ல இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த நிழல்ல போட்டு 2 குத்து குத்துனீங்கன்னா நீ என்ன சாக போறியா? டே உன் நிழல் என்ன நடந்தாலும், உன் நிழல் சாக்கடையில விழுந்தாலும் சரி, உன் நிழல் சந்தனத்துல விழுந்தாலும் சரி, யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அஃபெக்டட் எனி மீன்ஸ் இல்லையா? ஏன்னா அதுதான் நீ பரபிரம்ம அவ்யக்த நிலையில இருக்கும்போது ஆக்சுவலி யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங் இல்லையா? அது இல்லவே இல்லைன்ற ஃபீலிங்ல நீ இருக்க. ஏன்னா யூ ஆர் நாட், என்ன சொல்றது, நீ அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிம்பிளி ஸ்பீக்கிங், நீ அனுபவிக்கவே இல்லை. ஆனா நீ அந்த நிலையில அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா அந்த எண்ணங்கள் தேவை, மாயை தேவை. அது அவ்யக்த நிலைன்னு சொல்லக்கூடாது, அது வியக்த நிலை பரபிரமமா மாறிடும். அப்ப கூட நீ ஞானமா இருக்கலாம். அது இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம். அல்லது அது இருக்கும்போது அது இருக்குன்னு புரிஞ்சிட்டும் கவலை இல்லாம இருக்கலாம். அதுதான் அநீர்வச்சனீயா. மாயை என்று புரிந்து கொண்டு ஆனால் பிரம்ம நிலையில் இருக்கும் ஒரு அற்புத நிலையும் இருக்கின்றது. கண்ணன் லீலை செய்த நிலை, அதுவும் ஒரு ஞான நிலையில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே இந்த பர்டிகுலர் சாப்டர்ல சொல்லப்பட்டது அது அல்ல. இது முழுமையான அவ்யக்த நிலையை பற்றி பேசுவதாக இருக்கின்றது என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அண்ட் தேர்ஃபோர் யூ ஆர் டெல்லிங் பர்டிகுலர்லி தட் மாயை இல்லைன்னே சொல்லிட்டார். அநீர்வச்சனையான்னு சொல்றதுக்கு நீ மாயைக்குள்ள இருக்கணும், கண்ணன் மாதிரி லீலை பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நீ சொல்லலாம் இது அநீர்வச்சனையா, இல்லவே இல்லதான், ஆனா இருக்கிற மாதிரி தெரியுதுதான். இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். பட் முழுமையான அவ்யக்த பரபிரம்ம நிலையிலிருந்து நாம பேசும்போது மாயை என்பது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா சம்சாரம் இல்லை, பற்றோ பற்றின்மையோ இதெல்லாமே மாயைக்குட்பட்ட விஷயங்கள் தானே. ஞானிகள் பற்றற்று இருப்பார்கள், ஞானிகள் பற்றோடு இருப்பார்கள். ஞானிங்கிறதும் அஞ்ஞானிங்கிறதும் இல்லவே இல்லை. பிரம்மத்தை தவிர இங்க எதுவுமே இல்லை. அப்புறம் ஜீவனும் இல்லை, ஜீவ சைத்தன்யமும் இல்லை, ஈஸ்வர சைத்தன்யமும் இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட். ஆனா இதைத்தான் நான் அப்ப சொன்னேன். வேஷம் வேஷம் நீங்க சொல்லும்போது இருக்கிறது அந்த அவ்யக்தத்தையே சொல்லிட்டு வர்றாரு. இந்த இந்த இடத்துல வேஷம் கூட சொல்லக்கூடாதுன்னு நான் காணல் நீரை மனசுல வச்சுதான் சொன்னேன். இங்க அதே மாதிரி மாயை இல்லைன்னு சொல்லிட்டாரு. காணல் நீர் இருக்கு இல்லை அப்படிங்கும்போது அது வேஷம், அது சூரியன்ட்ட இருந்து அது பிரதிபலிக்குது அப்படிங்கும்போது அது இல்லதான், ஆனா அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றதுதான் அப்ப சொன்னேன், வேஷம் இல்லைன்னு. ஓகே. For me, who am forever unmovable and indivisible, established in myself, there is no activity or inactivity, no liberation and no bondage. எனிலேயே நிலைபெற்று என்றும் அசைவற்றவனாகவும் பிரிக்க முடியாதவனாகவும் இருக்கும் எனக்கு செயல்பாடோ செயலற்ற தன்மையோ இல்லை, விடுதலையோ பந்தமோ இல்லை. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அசைவற்றவனாகவும் பிரிக்க முடியாதவனாகவும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டா சொல்லியிருந்தேன். அத்வைதம்ங்கிற ஒன்னஸையே டிஃப்ரெண்டா நமக்கு எடுத்து சொல்லிட்டே வராரு பாருங்க. போனதுல பாத்தீங்கன்னா தூய்மையான எனக்கு, அதுக்கு முன்னாடி இதுல சிந்தனைகள் அற்ற எனக்கு, அதுக்கு முன்னாடி செயலற்றவனாக இருக்கும் எனக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒன்னஸ் ஃபீலினுடைய ஒரு ஆட்ரிபியூட்ஸ் அழகா ஒவ்வொரு வரியா சொல்லிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இங்க எனிலேயே நிலை பெற்று என்றும் அசைவற்றவன்
பிரிக்க முடியாதவன் அப்படிங்கிற ஒரு 2 ஆஸ்பெக்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஒன்னஸ்ல இருக்கும்போது அதை பிரிச்சாலே அப்ப 2 வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பிரிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். 2வது எகெயின் இந்த செயலற்றவன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாஷையில அசைவற்றவன் சொல்லியிருக்காரு. அக்கர்த்தா அப்படிங்கிறது இன்னொரு பாஷையில சொல்லியிருக்கார். அசைவற்றவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இருக்கும் எனக்கு செயல்பாடோ செயலற்ற தன்மையோ இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு டவுட் வரலாம், எங்க அசைவற்றவன் சொல்லிட்டாருல்ல, அப்போ செயல்பாடு இல்லாதவன் தானே அர்த்தம். அப்ப செயல்பாடு இல்லை, செயலற்ற தன்மையும் இல்லைன்னு ஏன் சொன்னாரு? அப்ப என்ன செயலற்ற எனக்கு செயலற்ற தன்மை இல்லைன்னா என்னங்க அர்த்தம் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. பட் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாயைக்குள்ள செயலற்ற தன்மை 2 இருக்கு. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நான் சும்மா உட்காந்துருக்கேன்ப்பா. அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன்ப்பா. நீ மாயையில ஓடிட்டு இருக்கலாம், மாயையில சும்மா உட்காந்துருக்கலாம். நீ மாயையில சும்மா உட்காந்துருக்கிறதும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, மாயையில ஓடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ மாயைக்கு உட்பட்ட அந்த விஷயத்துக்குள்ளதான் இந்த ஓடுதல், நிற்குதல், நடக்குதல், இல்லை செயல்படுதல், செயல்படாமல் இருத்தல், இது எல்லாமே கூட மாயைக்கு உட்பட்ட விஷயமாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துலதான் செயல்பாடோ செயலற்ற தன்மையோ இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அசைவற்றவன், பிரிக்க முடியாதவன் சொன்னாரே அப்படின்னா அது பிரம்மத்தின் ஒரு ஒரிஜினல் அட்ரிபியூட்ஸை பத்தி பேசும்போது அந்த நிலையை பத்தி பேசியிருக்காரு. இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது அசைவற்றதுதான் அப்படிங்கிறது ட்ரூத்து. பட் இங்க மாயைக்கு உள்ள அசைவற்றவன் இருப்பான் யாராவது, ஆனா எண்ணங்கள்னாலே அசைவற்று இருப்பது, எண்ணங்களை வைத்துக்கொண்டு அசைந்து கொண்டிருப்பது, அப்படி வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றது, யா வித் எஃபோர்ட்டோட நீங்க அசைவற்று இருந்தாலும், வித் எஃபோர்ட்டோட நீங்கள் அசைந்து கொண்டிருந்தாலும் அது மாய்க்கு உட்பட்ட விஷயம். அந்த கோல்டன் பீச்ல ஒருத்தன் நிப்பான், அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ அவன் அசைவற்றவன் தான், ஆனால் அவன் அசைவற்றவன் அப்படின்னா கூட ஹஸ் காட் அ லாட் ஆஃப் எஃபோர்ட். ஒரு முயற்சியோட அவன் அசைவற்றுன்னு இருக்கின்றான். அவன் ஒரு கடுமையான முயற்சி, நீங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி மூவிங்ல இருக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியோட அதிகமான முயற்சியோட தான் அவன் அசைவற்று நிற்கின்றான். அது மாயைக்கு உட்பட்ட விஷயம். அப்போ கரெக்டா இருக்காங்கன்னு சொல்றேன் நான், சரியா? செயல்படுகின்றான்னு நான் சொல்றேன். மாயைக்கு உட்பட்ட விஷயத்துல செயல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. செயலற்றது போல் தோன்றினாலும் இங்க செயல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதான் இங்க மென்ஷன் பண்றாரு. செயலற்ற தன்மை அப்படிங்கிறதோ செயல்பாடு அப்படிங்கிறதோ எல்லாமே எஃபோர்ட்டுக்குள்ள இருக்குடா. அந்த எஃபோர்ட்டுங்கிறது மாயைக்குள்ள இருக்குடா, மாயையே இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப அதெல்லாம் இல்லடா என்று சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பின்ன முதல்ல செயல்பற்ற அசைவற்ற அப்படின்னா செயலற்ற அப்படின்னு அர்த்தம். செயலற்றதாக இருக்கும் நான் செயலற்ற தன்மையில் இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது மாயைக்கு உட்பட்ட விஷயத்துக்குள்ள இருக்கிற செயலற்ற தன்மையை சொல்லியிருக்கார், அது ஒரிஜினல் செயலற்ற தன்மையை சொல்லியிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் விடுதலையோ பந்தமோ இல்லைங்கிறது பல தடவை சொல்ல விஷயம்தான், மீண்டும் சொல்லப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது. ஸோ பந்தம் மோட்சம் என்பதும் எகெயின் மாயைக்கு உட்பட்ட விஷயம்னு நம்ம சொல்லியிருக்கோம். பந்தம் மோட்சம்ன்ற பேச்சே எங்க வருது? பந்தம்னாலே மோட்சம், மோட்சம்னு சொல்லும் போதே பந்தம்ன்ற ஒரு பேச்சு வருது. பந்தம்னு சொல்லும் போதே எப்போ விடுதலை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வருகிறது. இவைகள் எல்லாம் மாயக்குட்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. பட் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த மோட்சம்னா விடுதலைன்றது இயல்பாவே இருக்கு. அப்படிங்கிறப்போ அது விடுதலை அப்படின்ற வார்த்தைக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே இருக்கும்னு சொன்ன மாதிரி. துரியம், பாரமார்த்திக சத்தியம், and again விடுதலை, all these points are one and the same. It is needless to mention and therefore that is also not there. அது சொல்லிட்டீங்கனாலே நீங்க மாயைக்குள்ள வந்துட்டீங்கன்றதுனால அதுவெல்லாம் சொல்லப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைக் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவதல்ல பிரம்மநிலை, பிரம்மமாகவே இருப்பதுதான் பிரம்மநிலை என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா? ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்க இடத்துல விடுதலையோ பந்தமோ இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. For me who am blessed and without limitation, there is no initiation or scripture, no disciple or teacher, and no goal of human existence. மங்களகரமானவனாகவும் எல்லைகள் அற்றவனாகவும் இருக்கும் எனக்கு அப்படின்னு அட்ரிபியூட்ஸே இல்லாதவனுக்கு அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? எங்க எதுவுமே அவனை சொல்லக்கூடாது, இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது அவனன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த சாப்டர் உருவாக்கிட்டு, ஆனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு இன்டைரக்டா அவர் சொல்லிட்டு தான் வர்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மங்களகரமானவனாகவும் எல்லைகள் அற்றவனாகவும் இருக்கும் எனக்கு, தீட்சையோ சாஸ்திரமோ இல்லை. ஏன்னா அடுத்த இதையும் சொல்லலாம், மங்களம் என்பதும் என்னிடத்தில் இல்லை, எல்லைகள் அற்றது எல்லைகள் உட்பட்டது அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை. அதையும் சொல்லிட்டு தானே இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியும் சொல்றாரு அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மாயைக்கு உட்பட்டு அந்த எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லணும். ஆனா அந்த சேம் ஆட்ரிபியூட்ஸ் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு.
அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மாயையில இருக்கும்போது நாம பேசுறதுக்காக இது சொல்லப்பட்டதுன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, உண்மையில பிரம்மம் வந்து தான் மங்களமானவன், தான் எல்லைகளற்றவன் அப்படின்லாம் உட்காந்து நினைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்காது. For the sake of understanding, it has been given like this அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ மங்களமானவனாகவும் எல்லைகளற்றவனாகவும் இருக்கும் எனக்கு தீட்சையோ சாஸ்திரமோ இல்லை. ஏன்னா நான் குறிப்பா சொன்னேன், இந்த மாயைக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி இல்லை இல்லைன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லும்போது, பர்டிகுலரா அதுல உயரிய விஷயங்களையா பார்த்து பார்த்து அடிக்கிறாருன்னு சேர்த்து சொன்னேன் இல்லையா? அதுல ரொம்ப உயரிய விஷயமாக கருதப்படுவதுதான் ஆன்மீக தீட்சை. ஷோ ஒரு குருவை அணுகணும், அவரிட தீட்சை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ஆன்மீக பயணமே ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதை டோட்டலா வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. தீட்சையோ சாஸ்திரமோவே இல்லைன்ட்டாரு. சரியா? அப்புறம் சீடனோ குருவோவே இல்லை. சீடன் சீடன்னு ஒருத்தன் இருந்தா தானே அவன் வந்து குரு கிட்ட போயிட்டு தீட்சை வாங்குறதுக்கு. ஆனா இங்க சீடனே இல்லை, குருவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். மனித வாழ்க்கையின் லட்சியம் புருஷார்த்தம் என்று எதுவும் இல்லை. கீதை ஃபுல்லா நிறையவே இந்த விஷயத்த அவர் வலியுறுத்தி சொன்னார். பிராக்டிஸ் சாதகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ற பிராக்டிஸே பெரிய பந்தமாயிடும் அப்படின்னு எல்லாம் வந்து எச்சரிக்கை பண்ணியிருந்தார். எதுவும் இல்லை என்று நீயாக இரு அப்படிங்கிறது தான் அந்த பிரம்ம ரகசியத்தோட ஒரு ஆழமான சாராம்சம். சோ அதை பத்தி பேசும்போது புருஷார்த்தம் என்று அழைக்கப்படுவது என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீட புருஷார்த்தம். 4 புருஷார்த்தம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாண்ணா. ஆமா. ஓகே, அந்த புருஷார்த்தம் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க காம அர்த்த மோக்ஷ ஐயா அது தமிழ்ல சொன்ன வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஆமாமா ஆமாமா. தர்ம அர்த்த காம மோக்ஷ. ஆமா ஆமா. சோ அப்படியும் சொல்லலாம் சான்ஸ்கிரிட்ல. இல்லைன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி இந்த புருஷார்த்தங்கள் என்பதும் கூட சாதக நிலைக்காக சொல்லப்பட்டது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு அச்சீவ் தி ஞானா, டு பிகம் தி மோக்ஷா. ஸோ என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது புருஷார்த்தம். இதெல்லாம் சாதக நிலையை தான் வன்மையா கண்டிக்கிறாரு. ஸோ அதுவும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது எந்த அளவுக்கு சீடனே இல்லை, குருவே இல்லை, தீட்சை இல்லை, சாஸ்திரம் இல்லை, ஏன்னா பிராக்டிஸே நீ பண்ண வேணாம். ஏன்னா பிரம்மம் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அது பிரம்மம் கிடையாதுடா. ஏன்னா எங்க இருந்து பேசப்படுகிறது, பிரம்மத்தை அடையிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் அந்த அஷ்டாவகிர கீதையை பேசும்போது எங்க அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ணாம உட்காரணும்னு இல்லை. சித்த சுத்தம் அடையிறன்ற வரைக்கும் சம்திங் வி ஹாவ் டு டூ தான். பட் ஒன்ஸ் சித்தம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா இவர் என்ன சொல்ல வரன்றது ரொம்ப ஈஸியா புரியுங்கிறத விட நீங்க பிரம்மங்கிறதே நீங்க பிரம்மமா மாறிடுவீங்க. இப்ப மாறும்போது எல்லாமே அப்பட்டமான உண்மைங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்துதான் சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த பிரம்ம நிலையில, அதுவும் பர்டிகுலரா அவ்யக்த பரபிரம்ம நிலை, வியக்த பரபிரம்ம நிலையில கூட ஒரு மாயைக்காக நடிப்பு மாதிரி கூட இந்த பிராக்டிஸை பண்ணிடலாம். பட் அந்த நிலையில எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது இந்த பிராக்டிஸ் எல்லாம் இருக்க போகுது. அதனால இந்த பிராக்டிஸும் இல்லை. ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு ஈகோ வந்து உட்காருதுங்க. நான் சீடனாக்கும் என்று கூட ஒரு ஈகோ வந்து உட்காருது இல்லை. அப்ப எப்படி வேணா ஈகோ வந்து உட்காந்துரும் அப்படின்னா அந்த எண்ணம்ங்கிறதே டோட்டலா இல்லாம போகும் போதுதான் இந்த பிரம்ம நிலையை அடைய முடியும். அப்படின்னா எதுவுமே இல்லை என்று சொல்லும் போதுதான் நீ எண்ணத்தை விட்டு வெளியே வருவாய். இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன்னா நீ எண்ணத்துல சிக்கிடுவே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா எண்ணத்தினால் உருவான எதுவுமே இல்லை 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 என்று அற்புதமாக மறுக்கும் ஒரு அர்த்த விஷயம்தான் இந்த சாப்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் 13ல சொல்லப்பட்டிருக்கு. மனித வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லப்பட்ட புருஷார்த்தம் என்றும் எதுவும் இல்லை. அடுத்து ஃபைனலா, there is no being or non-being, no unity or dualism. What more is that to say? Nothing arises out of me. இதுக்கு மேல என்னடா சொல்றது, எனக்கு ஒன்னும் சொல்ல தோணலையேன்னு அவரே வாயை மூடிக்கிறாராம். So that got the final ஸ்லோகா. அங்கு இருப்பது அல்லது இல்லாதது எதுவும் இல்லை. ஏகத்துவம், அதான்னா ஒன்னஸ் அப்படிங்கிறத, ஒன்றுமை அப்படின்னா இங்க ஏகத்துவம், ஒன்னஸ் அப்படின்னா இருப்பது ஒன்றே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அப்படின்னும் எதுவும் இல்லை, இருமைனும் இல்லை, அத்வைதமும் இல்லை, துவைதமும் இல்லை. இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, என்னிடமிருந்து எதுவும் தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அழகா முடிக்கிறார். ஸோ ஃபைனலா ஒரு டச்சிங்கா சொல்லிதான் முடிக்கிறார். அத்வைதமும் இல்லை, துவைதமும் இல்லை. ஏற்கனவே சொன்னதுதான், பரமார்த்திக சத்தியமே இல்லைன்னு சொன்னாரு, துரியமே இல்லைன்னு சொன்னார், அப்புறம் அத்வைதம் இல்லைன்னு சொன்னதுல என்ன கஷ்டம். ஸோ அத்வைதமும் இல்லை, துவைதமும் இல்லை, இருத்தல் என்பதும் இல்லாததில் என்பதும் எதுவும் இல்லை. அப்போ பிரம்மம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. பிரம்மம் வந்து அது சாஸ்வதமாக இருப்பாக அதுவாக இருந்து கொண்டுதான் இருக்கு, சுயம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பட் மாயைக்குள்ள இருக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு இல்லையா?
ஸோ அது வந்து இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இருத்தல் அல்லது இல்லாதது எதுவும் இல்லை. இதுங்க ஆத்மவஸ்து அனாத்மவஸ்துன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இருப்பது ஆத்மவஸ்து, அனாத்ம வஸ்துன்னா இல்லாதது. பிரம்மம் சத்தியம், பிரம்மம் இருப்பது, அந்த மாயை இல்லாதது. இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? துவைதம் அத்வைதம், அத்வைதமாக இருப்பது பிரம்மம், துவைதமாக அது மாயையாக தென்படுகிறது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எதுவும் இல்லடா, அது அது பாட்டுக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன் இல்லைன்னு சொல்றாருன்னா, அத்வைதம்னு பேசிட்டு இருக்காது அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லிட்டா இருக்கணும். நான் இருப்பேன்ல, இருக்கிறேன் என்று இருப்பாக இருக்கின்ற எனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் ஃபைனலா சொல்லியிருக்கார். ஸோ அமிர்த அனுபவத்துல சச்சித்தானந்தம் சச்சிதானந்தம் என்பதை உணராது அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான் ஃபைனலா சொல்லி அதுக்கு எதுவுமே இல்லாது. ஃபைனலா நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களுமே கூட ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். சத்துங்கிறதும் சித்துங்கிறதும் ஆனந்தங்கிறதும் எந்த வார்த்தைக்குள்ளேயுமே அடக்க முடியாத ஒரு விஷயம்தான் பிரம்மஸ்வரூபம். அது என்னது? நான் அடிக்கடி சொல்லுவேன், உணர்வுமயமானது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உணர்வுமயமா இருக்கும். அது உணர்வுமயமானதுன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு பொருட்டா எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னா, அதை ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாமான்னு சொன்னா எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. டீப் ஸ்லீப்ல நீங்க ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கும் போது அது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? வி காண்ட் எக்ஸ்பிரஸ் எனிதிங் அட் ஆல். அதுல இருக்கு, இல்ல, இருக்கிறேன், இல்ல, நான் இருக்கிறேன் என்று, நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பு இருக்கு இல்லையான்னு விழிச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க இல்லையா? அப்ப என்னென்ன மண்ணாங்கிட்ட இருந்தது? அங்க ஒண்ணுமே இல்ல. இல்லைங்கிறதுக்காக இதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அப்படித்தாங்க இருக்கு இந்த பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த கிரந்தம் நிறைவடைகிறது. அண்ணா இதுல கடைசியா கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இருப்பில் இன்மை இல்லை, இன்மையில் இருப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? ம் கரெக்ட். அது அது தோணுச்சு. அதே மாதிரி வந்து இப்போ இதெல்லாம் சொல்ல 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 மௌனம்தான். இனி பேச்சுக்கே இடம் இல்லை, எண்ணத்துக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்து யாராவது தியானம் பண்றாங்களா? அங்க கேலி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க தியானமே இல்லங்கும்போது அங்க தியானம் பண்றாங்கன்னு என்ன பாக்குறது? அப்ப தியானம் பண்ணுன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்ப இருப்பில் எல்லாம் இன்மை இல்லை, இன்மையில் இருப்பு இல்லைங்கிறதான் தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்மையில் இருப்பு இல்லை, அது புரியல. இருப்பில் இன்மை இல்லை, ஓகே. இன்மையில் இருப்பில்லை அப்படிங்கிறது 9th சாப்டர் ஞானேஸ்வரி சொல்ற மாதிரி அந்த மாதிரியா? அர்ஜுனன் நான் இல்லைன்னு சொல்ற மாதிரியா? இன்மையில் இருப்பது இருப்பு மட்டும் தானே இன்மையாகவே இருக்கு. இன்மைக்கு இருப்பு என்பது இல்லை, அப்படி சொல்லணும். சரியா? இருப்புக்கு இன்மை என்பதில்லை, இன்மைக்கு இருப்பு என்பதில்லை. இருப்புன்னா பிரம்மம் சத்தியம், இருப்புக்கு இன்மை என்பது இல்லவே இல்லை. இன்மைன்னா மாயை, இன்மைக்கு இருப்பு என்பது இல்லவே இல்லை. அப்படித்தான் அதுல சொல்லியிருந்தார். அதுதான் சொல்ல வந்தேன். இருப்புக்கு இன்மை என்பதில்லை, இன்மைக்கு இருப்பு என்பது இல்லை அப்படிங்கிறது கூட அப்பாற்பட்டு இப்ப பேசப்பட்டு கொண்டு வருகிறது. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியான்னு சொல்லப்பட்டு வருகிறது. இவர் என்ன சொல்லிட்டாரு? பிரம்மம் சத்தியா அப்படிங்கிறது கூட பேசக்கூடாது, அத்வைதமாக இருக்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது. பாரமார்த்திக சத்தியத்தையே வந்து துரியம் சாஸ்தியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? இருப்புக்கு இன்மை என்ற அவஸ்தை அது வந்து ஒரு சத்தியத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது விவகாரிக சத்தியத்துல தான் பேசப்பட்டு வருகிறது. பட் அவ்யக்த பரபிரம நிலையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அழகா சொல்லி முடிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறேன். ஓகேண்ணா. இருப்புல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது.